இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதி. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட ஏதோ ஒரு பலவீனம் வந்ததுனால டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த பலவீனம் மாறாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் உங்களுக்கு தந்து உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை டாக்டர்களால் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியாது, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிங்க பிரியமானவர்களை. விசுவாசித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் அதிகமாக நீங்கள் விசுவாசத்தோடு என் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார், எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சரீரத்தின் அவயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் சென்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பூரண சுகத்தை தருவார். உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ வியாதி வந்துட்டு அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. நான் பாதி வயதில் நான் மரணம் அடைந்து விடுவேனோ, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்மையான காரியங்களை நான் இன்னும் பார்க்கலையே, அதெல்லாம் செய்யணுமே, ஐயோ அதெல்லாம் நான் பார்ப்பேனா, என் குடும்பம் கட்டப்படுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதனால் பயப்படாதீங்க பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கள் இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் அல்லவா? அப்படியானால் நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் எல்லா நன்மையான காரியங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் கிருபை தருவார். உங்களை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய் கிருபை தருவார். உங்களுக்கு பலன் தருவார். நன்மையான காரியங்களை சந்தோஷமாக எல்லா காரியங்களையும் செய்ய உங்களுக்கு பலன் தருவார். அதனால் நீங்கள் கர்த்தரையே இறுகி பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு உங்கள் கால்கள் தள்ளாடாத படிக்கு உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆச்சரியமாய் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். டாக்டர்களே ஆச்சரியப்படும் விதமாக உங்கள் குடும்பத்தை அற்புதத்தை செய்வார். உங்களுடைய சரீரத்திலே அற்புதங்களை செய்வார். அதனால் பயப்படாதீங்க. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி வசனம் சொல்கிறதல்லவா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி வசனம் சொல்கிறதல்லவா? அதனால் நீ இடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91 படிக்கிறோம் இல்லையா? அதனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய எவ்வளவோ ஆத்தும ஆதாய பணி இருக்கிறதே, அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே? வெறுங்கையாய் நீங்கள் போவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் போய் சேர்வதற்கு அல்ல. உங்களை அழைத்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லவா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் அல்லவா? உங்களை ரட்சித்தாரே, உங்களை அபிஷேகித்தாரே, அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே. அப்படியானால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் அல்லவா? அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி தருவார். நல்ல ஆரோக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளவராக. ஆமென்.